ஜெர்னாபடியின் சொந்தங்களுக்கு வணக்கம். 9வது நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதியாக அனுரகுமார் திசாநாயக்க வந்திருக்கிறார். அவருடைய பல நடவடிக்கைகள் அரசியல்வாதிகளுக்கு அதிர்ச்சியை ஏற்படுத்தும் ஒன்றாக மாறியிருக்கு. முதலாவதாக அமைச்சர்களுடைய வாகனங்கள், முன்னாள் அமைச்சர்களுடைய வாகனங்கள், முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர்களுடைய வாகனங்களை காலி முகத்திடலில் விடுமாறு அவர் கூறியிருந்தார். முன்னைய காலகட்டங்களில் இப்படியானதொரு விடயம் ஒருபோதும் நடந்தில்லை. குறிப்பாக அந்த அமைச்சிலேயே அந்த வாகனம் நிற்கும். சில வேளைகளில் அந்த வாகனம் முன்னாள் அமைச்சர்களால் தொடர்ந்தும் பயன்படுத்தி கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலை காணப்பட்டது. அதற்கு முரணாக இப்போ இவர் இதை காலி முகத்திடலில் விட சொல்லியிருக்கிறார். நிறைய வாகனங்கள் காலி முகத்திடலில் குவிஞ்ச வண்ணமே இருக்குது. குறிப்பாக சில வாகனங்கள் மாயமான சம்பவங்களும் இடம்பெற்றிருக்கு. அதற்கான நடவடிக்கைகளை அனுரகுமார் திசாநாயக்க அவர்கள் எடுப்பார் என்று சொல்லியிருக்கிறார். இந்த விடயம் தொடர்ந்து இடம்பெற்று கொண்டே இருக்கு. இவருடைய அதிரடி நடவடிக்கைகளில் மற்றொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, மதுபான சாலை அனுமதி பத்திரங்கள் ரத்து செய்யப்படுகிறது. குறிப்பாக எல்லா மதுபான சாலை அனுமதி பத்திரங்களும் இல்லை. இறுதியாக தேர்தல் காலங்களுக்காக ரணில் விக்ரமசிங்க அவர்களால் வழங்கப்பட்ட மதுபான சாலை அனுமதி பத்திரங்கள் உடனடியாக அமுலுக்கு வரும் வகையில் ரத்து செய்யப்படுது. இந்த விடயம் பலரையும் விமர்சனத்துக்கு உட்படுத்தி இருக்கிற அதே வேளை பலரது வரவேற்பையும் பெற்றிருக்குது. குறிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், கிளிநொச்சியில் மிக அண்மை காலமாக மதுபான சாலைகளுடைய அதிகரிப்பு பல விமர்சனங்களை ஏற்படுத்தியிருந்தது. ஒரு காலகட்டத்தில் கிளிநொச்சி ஒன்றில் மதுபான சாலைகளே இல்லாத ஒரு சூழ்நிலை காணப்பட்டது. ஆனால் இப்போ அதே மண்ணில் மதுபான சாலைகள் அதிகரித்த விதம் தமிழர்கள் மத்தியில் ஒரு வெறுப்புணர்வை ஏற்படுத்தியிருந்தது. குறிப்பாக பெண்கள் மத்தியில் ஒரு வெறுப்புணர்வை ஏற்படுத்தியிருந்தது. அந்த வகையில் அனுரகுமார் திசாநாயக்கனுடைய இந்த நடவடிக்கை ஒரு வரவேற்பை பெற்ற ஒரு விடயமாக பார்க்கப்படுகின்றது. இந்த விடயம் ரணில் விக்ரமசிங்க அவர்களுடைய ஆட்சியில் இப்படி நடந்திருக்காது என்றும், அனுரகுமார் திசாநாயக்க அவர்கள் வந்த நாள் தான் இப்படி நடந்தது என்கின்ற பேசுபொருளையும் பலர் பலவிதமாக தங்களுடைய கருத்துக்களை முன்வைத்த வண்ணமே இருக்கின்றார்கள். இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, பாராளுமன்ற ஆசனங்கள், அதாவது ஜாழ்ப்பாணம் மாவட்டத்துக்குரிய பாராளுமன்ற ஆசனங்கள் குறைக்கப்பட்டிருந்தது. குறிப்பாக முன்னைய காலங்களில் 7 ஆசனங்களாக இருந்தது. இப்பொழுது 6 ஆசனங்களாக அமைந்திருக்கின்றது. வன்னி மாவட்டத்துக்குரிய பாராளுமன்ற உறுப்பினர்களுடைய ஆசனங்கள் 6ஆகவே இருக்கின்றது. அதே வகையில் ஜாழ்ப்பாணம் மாவட்டத்துக்கு மட்டும் ஒரு ஆசனம் குறைக்கப்பட்டிருக்கின்றது. அந்த வகையில் இன்னும் ஒரு விஷயம், இந்த பாராளுமன்ற தேர்தல் தொடர்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், நவம்பர் மாதம் 14ஆம் தேதி பாராளுமன்ற தேர்தல் ஆரம்பிக்கப்பட போகின்றது என்று சொன்னார்கள். அதாவது பாராளுமன்ற தேர்தல் நவம்பர் மாதம் 14ஆம் தேதி நடைபெறும். குறிப்பாக இந்த தேர்தல் தொடர்பான பல நடவடிக்கைகளை மேற்கொள்ள வண்ணமே இருக்கின்றார்கள் கட்சிகள். குறிப்பாக எதிர்கட்சிகளாக இருக்கின்ற ஐக்கிய தேசிய கட்சிகளாக இருக்கட்டும், அது மட்டுமில்லாமல் ஐக்கிய மக்கள் சக்தியாக இருக்கட்டும், தென்னிலங்கை பரப்பில் இந்த இருவருமே மிக வேகமாக அந்த பாராளுமன்ற தேர்தலுக்குரிய நடவடிக்கைகளை மேற்கொண்ட வண்ணம் இருக்கிறோம். குறிப்பாக ஐக்கிய தேசிய கட்சியில் இருக்கிறவர்கள் ஐக்கிய மக்கள் சக்தியோடு இணையத்துக்கு அழைப்பு விடுத்த போதிலும், ஐக்கிய மக்கள் சக்தியினுடைய தலைவர் சயித் பிரேமதாஸ் அவர்கள் அதனை நிராகரித்திருக்கிறார். உண்மையிலேயே தாங்கள் தனித்து போட்டியிடுவோம், பிரதம வேட்பாளராக தான் போட்டியிடுவேன் என்றும் அவர் கூறியிருக்கின்றார். தென்னிலங்கை அரசியலில் பாராளுமன்ற தேர்தல் நிலவரம் இப்படி இருக்கிற அதே கட்டத்தில் எங்களுடைய வடக்கு மாநிலத்தின் பாராளுமன்ற தேர்தல் பற்றிய ஒரு பார்வையை பார்த்தோம்னா, உண்மையிலேயே தமிழ் தேசிய கூட்டமைப்பினர் பழையபடி விடுதலை புலிகள் அமைப்பினரால் உருவாக்கப்பட்ட அந்த தமிழ் தேசிய கூட்டமைப்பாக ஒன்றிணைந்து மறுபடியும் தேர்தலில் நின்றால் எங்களுடைய பலத்தை காட்டலாம் என்ற ஒரு துணிப்பொருளில் கலந்துரையாடல் ஒன்றை மேற்கொண்டிருக்கிறோம். அதே நேரத்தில் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியினர் தாங்கள் அவ்வாறு இணைய முடியாது என்றும், அதாவது தமிழ் தேசிய கூட்டமைப்பாக இணைய முடியாது, வேண்டுமென்றால் அந்த கட்சி தமிழ் தேசிய கூட்டமைப்பாக இருக்கிறவர்கள் எங்களுடைய ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியில் இணைந்து கொள்ள முடியும். குறிப்பாக ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி என்கின்றது ஒரு பதிவு செய்யப்பட்ட ஒரு கூட்டணியாக இருக்கின்றது. ஆனால் தமிழ் தேசிய கூட்டமைப்பு என்பது ஒரு பதிவு செய்யப்படாத ஒரு கூட்டமைப்பாக இருக்கிற காரணத்தினால் அவர்களை எங்களுடன் இணையுமாறு ஒரு கோரிக்கையை முன்வைத்திருக்கின்றார்கள். இந்த விடயம் இப்படி ஒரு இழுபறி நிலைமையில் இருக்கிற அதே சமயத்தில் ரஃபூக் ஹக்கீம், மனோ கணேசன், அது மட்டுமில்லாமல் ஜாழ் மாவட்டத்துக்குரிய முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் சுமந்திரன் அவர்கள் கொழும்புல ஒரு சந்திப்பை மேற்கொண்டு தமிழர்கள் மற்றும் முஸ்லீம்களாக ஒன்றிணைந்து பயணிக்கக்கூடியதான ஒரு சூழலை உருவாக்க வேண்டும் என்கின்ற துணிப்பொருளில் இன்னொரு கலந்துரையாடல் ஒன்று நடைபெற்றது.
குறிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் தென்னிலங்கை அரசியலில் யாரும் எதிர்பாராத ஒரு மாற்றம் ஒன்று நிகழ்ந்தது, அது ஜனாதிபதி தேர்தல் முடிவுகள். அதே மாதிரி அந்த தேர்தல் முடிவுகள் வடமாகாணத்திலும் சரி கிழக்கு மாகாணத்திலும் சரி தமிழ் முஸ்லீம் மக்களிடையேயும் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கின்றது. உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ஏற்கனவே தமிழ் தேசிய கூட்டமைப்பு பல கட்சிகளாக பிரிந்தது. அது மட்டுமல்லாமல் தமிழரசு கட்சிக்குள்ளேயே பல பிளவுகள் காணப்பட்டது. தேர்தல் அரசியல் வருகின்ற அந்த நேரத்தில், அதாவது ஜனாதிபதி தேர்தல் வருகின்ற அந்த நேரத்தில் தமிழரசு கட்சியினுடைய எம்பிக்கள், அது மட்டுமில்லாமல் தமிழரசு கட்சியினுடைய உள்ளே இருக்கிறவர்கள் யாருக்கு ஆதரவு தெரிவிப்பது என்பது தொடர்பில் பலவாறான கருத்து நிலைப்பாடுகளை எடுத்த வண்ணமே இருந்தனர். அது தமிழ் மக்கள் மத்தியில் ஒரு குழப்பகரமான சூழ்நிலையை ஏற்படுத்தியிருந்தது. அந்த வகையில் இவர்கள் பாராளுமன்ற தேர்தல் வருகின்ற சந்தர்ப்பத்திலையும் இப்படியான ஒரு குழப்பகரமான சூழ்நிலையை மேற்கொண்டிருப்பது மக்கள் மத்தியில் மீண்டும் ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் அமையலாம் என அரசியல் அவதானிகள் கூறியிருக்கின்றார்கள். குறிப்பாக சுமந்திரன் அவர்கள் தமிழ் முஸ்லீம் மக்களாக இணைவோம் என்கின்ற ஒரு பொருளில் கலந்துரையாடலை மேற்கொள்கின்றார். அதே மாதிரி தமிழ் தேசிய கூட்டமைப்பினர் மீண்டும் தமிழ் தேசிய கூட்டமைப்பாக ஒன்றிணைவோம், எங்களுடைய பலத்தை காட்டுவோம் என்கின்ற துணைப்பொருளில் கலந்துரையாடலை மேற்கொள்ளிக்க ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியினர் அப்படி இணைய முடியாது, வேண்டுமென்றால் தமிழ் தேசிய கூட்டமைப்பில் இருக்கிறவர்கள் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியில் இணையலாம் என்கின்ற ஒரு கருத்துப்பட அவர்கள் தங்களுடைய கலந்துரையாடல்களை மேற்கொண்டு வர இந்த சந்தர்ப்பத்தில் இது பாராளுமன்ற தேர்தலையும் மக்கள் மத்தியில் ஒரு குழப்பகரமான அரசியல் சூழ்நிலையை உருவாக்கும் என்றும், அது மட்டுமில்லாமல் வாக்குகள் பிளவுபடுவதற்காக சூழ்நிலை காணப்படும் என்கின்ற தொனிப்பொருளையும் அரசியல் அவதானிகள் தங்களுடைய விமர்சன கருத்துக்களை மேற்கொண்ட வண்ணமே இருக்கிறார். இப்படியாக இந்த அரசியல் நிலவரங்கள், தென்னிலங்கை அரசியலுடைய நிலவரம் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணத்திலும் ஒரு செல்வாக்கினை செலுத்தி இருக்கின்றது. குறிப்பாக நேற்றைய தினம் நாங்கள் ஒரு காணொலியில் கூறியிருந்தோம், வேதநாயகன் அவர்கள் வடக்கு மாகாண ஆளுநராக பதவியேற்க போன்றார் என்று. அதே மாதிரி அவரும் வடக்கு மாகாண ஆளுநராக பதவியேற்று விட்டார். அது மட்டுமில்லாமல் அவர் ஆளுநராக பதவியேற்ற பின்னர் அவருக்கான வரவேற்பு குவிந்திருக்கின்றது. ஏற்கனவே உங்களுக்கு முதல் காணொலியில் சொல்லியிருந்தேன், அவர் அரசாங்க அதிபராக இருந்த பொழுது அரசியல் பழிவாங்கல்களுக்காக இடமாற்றம் நிகழப்பட்டது. அப்பொழுது தான் ஓய்வு பெறுகின்றேன் என்று தன்னுடைய ஓய்வூதிய கடிதத்தையும் அவர் அந்த இடத்துல கொடுத்திருந்தவர். அந்த வகையில் இவருடைய இந்த நியமனமானது அவருடைய வரவேற்பை பெற்றிருக்கு தமிழ் மக்கள் மத்தியில். குறிப்பாக வேதநாயகம் அவர்களுக்குரிய பாராட்டுகளும் குவிந்த வண்ணமே இருக்கின்ற அதே சமயத்தில் அன்றகுமார திசாநாயக்க அவர்களுக்கும் இந்த நியமனம் தொடர்பாக பல பாராட்டுகளும் குவிந்த வண்ணமே இருக்கின்றது. குறிப்பாக இவருடைய இந்த அதிரடியான சில நடவடிக்கைகள் பல அரசியல் திருப்பங்களையும் ஏற்படுத்தும் என பலரும் கூறிய வண்ணமே இருக்கின்றார்கள். குறிப்பாக ஏற்கனவே மஹிந்த ராஜபக்ச தலைமையிலான பெரமுன அரசாங்கமாக இருக்கட்டும், அது மட்டுமில்லாமல் எதிர்க்கட்சியாக இருக்கின்ற பிரதான எதிர்க்கட்சியான சயித் பிரேமதாசவினுடைய கட்சியாக இருக்கட்டும், இப்படி பலரது அரசியல் நிலவரங்களும் ஒரு தளம்பல் நிலையில் காணப்படுவதை அறியக்கூடியதாக இருக்கின்றது. இப்படியாக இவர்களுடைய அரசியல் நிலைப்பாடுகள் இப்படி இருக்கின்ற பட்சத்தில் அமைச்சர்களுடைய ஓய்வூதியம் நிறுத்தப்பட்டிருக்கின்றது. குறிப்பாக ஏற்கனவே ஓய்வு பெற்ற அமைச்சர்களுடைய ஓய்வூதிய பணம் என்கின்றது ஒரு குறிப்பிட்ட தொகை அவர்களுக்கு சென்ற வண்ணமே இருக்கும். அதுவும் இந்த ஆட்சியில் நிறுத்தப்பட்டிருக்கின்றது. அது மட்டுமில்லாமல் அமைச்சர்கள் பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கென்று விசேட சலுகைகள் வழங்கப்படும். குறிப்பாக சாதாரண மக்களுக்கு வழங்கப்படுகின்ற சலுகைகளையும் காட்டி பாராளுமன்ற உறுப்பினர்களாக இருக்கட்டும், அது மட்டுமில்லாமல் அமைச்சர்களாக இருக்கட்டும், அவர்களுக்கான விசேட வரிச்சலுகைகள் உட்பட அவர்களுடைய அன்றாட வாழ்க்கையில் பயன்படுத்துகின்ற ஒவ்வொரு பொருட்களிலும் சரி எரிபொருட்களிலும் சரி சலுகைகள் வழங்கப்பட்ட வண்ணமே இருந்தது ஆரம்ப காலம் தொட்டு இற்றை வரைக்கும். அந்த சலுகைகளும் அன்றகுமார திசாநாயக்கனுடைய ஆட்சியில் குறைக்கப்படும் என கூறப்பட்டுள்ளது. இதுவும் அந்த அரசியல்வாதிகள் மத்தியில் ஒரு அச்சத்தையும், அது மட்டுமில்லாமல் அவர்களுடைய அன்றகுமார திசாநாயக்க மீதான ஒரு பயத்தினையும் காட்டுகின்ற ஒரு சூழலாகவே இது காணப்படுகின்றது. அது மட்டுமில்லாமல் இது ஏனைய அரசியல் தளங்களில் ஒரு பேசு பொருளாகவும் மாறி இருக்கின்றது. அது மட்டுமில்லாமல் IMF எடுத்துக்கொண்டோமானால் உண்மையிலேயே எங்களுடைய நாடு முழுமையாக இந்த பொருளாதார ஸ்திரத்தன்மைக்கு இன்னும் வரவில்லை. ஒரு பொருளாதார தளம்ப நிலையில் தான் இன்னுமே இருக்கின்றது என்பது நீங்கள் அறிந்த விடயம். அந்த வகையில் IMFம்
அன்ரோகுமார் சனாயக்கா அவர்களுக்கு தன்னுடைய ஆதரவை வழங்குவதாக தெரிவித்திருக்கின்றது. அது மட்டுமில்லாமல் அன்ரோகுமார் சனாயக்கனுடைய ஆட்சியில் நாட்டினுடைய பொருளாதாரம் பாதுகாக்கப்படும் என்கின்ற ஒரு துணைப்பொருளையும் அவர்கள் தரப்பில் இருந்து தகவல்கள் வந்திருக்கின்றது. அது மட்டுமில்லாமல் ஏற்கனவே தன்னுடைய தேர்தல் பிரச்சார உரையில் IMF உடன்படிக்கைகள் சம்பந்தமாக ரணில் விக்ரம்சிங்க அவர்கள் வெளிப்படையாக எதனையும் கூறவில்லை. ஆனால் தான் ஆட்சிக்கு வந்தால் அந்த விடயங்களை வெளிப்படுத்துவேன் என்றும் அன்ரோகுமார் சனாயக்க அவர்கள் கூறியிருந்தார். அந்த விடயமும் எந்த மட்டத்தில் இருக்கின்றது, அதாவது இனி போடுகின்ற உடன்படிக்கைகளும் சரி, ஏற்கனவே போடப்பட்ட உடன்படிக்கைகளும் சரி, வெளிப்படையாக உலகிற்கு, அதாவது இலங்கைக்கு சொல்லப்படுமா, இலங்கை மக்களுக்கு சொல்லப்படுமா என்கின்ற ஒரு கேள்வியும் எழுந்திருக்கின்றது. குறிப்பாக IMF எந்த உடன்படிக்கையில் எந்தெந்த நிபந்தனைகளை விதித்தார்கள், அவர்களுடைய நிபந்தனை எங்களுடைய மக்களுக்கு ஏதுவாக இருக்கின்றதா இல்லையா, உண்மையிலேயே மீண்டும் வரி அதிகரிப்புகள் செய்யப்படுமா என்கின்ற பல கேள்விகள் மக்கள் மத்தியில் எழுந்தது. ரணில் விக்ரம்சிங்க அவர்கள் பாராளுமன்றத்தில் நேரடியாக அதை சமர்ப்பிக்கிறதுக்கு மறுத்திருந்தார். ஆனால் அன்ரோகுமார் சனாயக்க அவர்கள் தான் அதை சமர்ப்பிப்பார் என்று கூறியிருந்தார். உண்மையிலேயே அது தொடர்பான கேள்விகள் அதை சமர்ப்பிப்பாரா இல்லது அவரும் மறைமுகமான ரீதியில் உடன்படிக்கைகள் செய்து தொடர்ந்தும் இந்த IMF உடனான நடவடிக்கைகள் மக்களுக்கு தெரியாமலே போய்விடுமா அல்லது அவர் வெளிப்படுத்துவாரா என்கின்ற பல கேள்விகளும் மக்கள் மத்தியில் எழுந்திருக்கு. அந்த வகையில் இந்த விடயம் அன்ரோகுமார் சனாயக்கனுடைய இந்த ஆட்சியின் பின்னர் நடைபெற்ற ஒவ்வொரு விடயங்களும் ஒவ்வொரு பேசுபொருளாக மாறியிருக்கின்றது. இப்படி ஒவ்வொரு ஓய்வூதிய குறைப்பாக இருக்கட்டும், அது மட்டுமில்லாமல் அவர்களுடைய சலுகைகள் குறைப்பாக இருக்கட்டும், வாகனங்களை நிறுத்துவதற்காக அவர் எடுத்த அதிரடி நடவடிக்கைகளாக இருக்கட்டும், அனைத்துமே ஒரு பெரிய பேசுபொருளாகவே மாறியிருக்கிறது. அது மட்டுமில்லாமல் இந்த ஊழல் அரசியலை குறைப்பேன் என்று வசந்த சமரசிங்க அவர்கள் கூறியிருக்கின்றார். அன்ரோகுமார் சனாயக்கனுடைய ஆட்சியில் ஊழல் அரசியல் குறைக்கப்படும் என்று அவருடைய கட்சியினுடைய உறுப்பினர் வசந்த சமரதுங்க அவர்கள் கூறியிருக்கின்றார்கள். உண்மையிலேயே இந்த ஊழல் அரசியல்வாதிகள், அது மட்டுமில்லாமல் ஊழல் அதிகாரிகளுக்கு இந்த ஆட்சி தொடர்பாக ஒரு பயம் பத்திருக்கின்றது. அது மட்டுமில்லாமல் பலர் வெளிநாடுகளுக்கு தப்பி ஓடுகின்ற சூழ்நிலையும் காணப்பட்டதை நீங்கள் அறிவீர்கள். அந்த வகையில் இந்த ஆட்சியினுடைய இந்த ஸ்திரத்தன்மை, அதாவது இந்த ஆட்சியினுடைய அதிரடி நடவடிக்கைகள் பலருடைய அரசியல் வாழ்க்கைக்கு சவாலாக அமையும். அது மட்டுமில்லாமல் பலருடைய அரசாங்கம், அதாவது அரசு அதிகாரிகளாக இருந்தால் அவர்களுடைய சாதாரண அதிகாரி வாழ்க்கைக்கு கூட சவாலாக அமையும் என்று தான் கூறப்படுகின்றது. தொடர்ந்தும் இது தொடர்பான நடவடிக்கைகள் எப்படி மேற்கொள்ளப்பட போகின்றது, அது மட்டுமில்லாமல் தொடர்ந்து அன்ரோகுமார் சனாயக்க வரி குறைப்பு செய்வாரா அல்லது IMF உடனான உடன்படிக்கையை தொடர்ந்து மீண்டும் வரிகள் அதிகரிக்கப்படுமா என்பதை பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டும். தொடர்ந்து செய்திகளை அறிந்து கொள்வதற்காக நீங்கள் ஜெஃப்னா படியன் சேனலோடு இணைந்திருக்கிறோம். இலங்கை தமிழரசு கட்சியினுடைய மத்திய குழு உறுப்பினர்களும் திரு கட்சியினுடைய தலைவராக தெரிவு செய்யப்பட்டிருக்கின்ற திரு ஸ்ரீதரன் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் அவர்களும், யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த வன்னி பிரதேசங்களைச் சேர்ந்த தமிழரசு கட்சியினுடைய மத்திய குழு உறுப்பினர்கள், முக்கிய நிர்வாகிகளும் கட்சியினுடைய தலைவர் என்ற முறையில் என்னை எனது இல்லத்திலே சந்திக்க வேண்டும் என்று விரும்பி வந்திருந்தார்கள். நான் அதற்கு சம்மதம் தெரிவித்து அவருடைய கருத்துக்களை நான் கேட்டறிந்தேன். வந்தவர்கள் நாங்கள் தமிழ் தேசியத்தை அடிப்படையாக கொண்ட தமிழ் கட்சிகள் ஏற்கனவே தமிழ் தேசிய கூட்டமைப்பாக செயல்பட்டு வந்திருப்பதை நினைவு கூர்ந்து, நாங்கள் எதிர்வரும் தேர்தலிலும் பாராளுமன்ற தேர்தல் அறிவிக்கப்பட்டிருக்கிறது, அந்த தேர்தலிலும் எதிர்காலத்திலும் தமிழ் தேசிய இனத்தின் விடுதலைக்காக மீண்டும் ஒன்றுபட்டு செயல்பட வேண்டும் என்றும், எதிர்வரும் பாராளுமன்ற தேர்தலிலும் எதிர்காலத்திலும் தமிழ் தேசிய இனத்தின் விடுதலைக்காக வருகின்ற தேர்தலிலும் ஒன்றுபட்டு நாங்கள் போட்டியிட்டு வெற்றியடைய வேண்டும், அதற்கு மக்கள் பூரண ஆதரவை தெரிவித்து வருகிறார்கள் என்றும் என்னிடம் குறிப்பிட்டார்கள். அவ்வாறான கருத்தை நான் நீண்ட நாட்களாக இந்த அண்மை காலத்திலும் ஜனாதிபதி தேர்தல் காலத்திலும் என்னிடம் விடுக்கப்பட்ட வேண்டுகோளை நான் மிக அவதானமாக கவனித்து வந்திருக்கின்றேன். ஆனபடியால் இந்த கோரிக்கையை நான் அவர்களிடம் தெரிவித்தேன்.
நாங்கள் ஏற்கனவே ஒன்றுபட்டு செயல்பட்டதால் அடைந்த நன்மைகளையும் இனத்தின் விடுதலைக்கான முன்னேற்றங்களையும் நான் நன்கு அறிந்திருந்தேன். கட்சியின் தலைவராக செயல்பட்டு வருகின்ற காலத்தில் தலைவர் என்ற முறையில் நாங்கள் எதிர்காலத்திலும் தமிழினத்தினுடைய தமிழ் தேசத்தினுடைய விடுதலைக்காக ஒற்றுமைப்பட்டு செயல்பட வேண்டிய அவசியத்தை நான் அவர்களிடம் விவரித்து கூறினேன். அதன் அடிப்படையில் இந்த வேண்டுகோளை தமிழரசு கட்சியினுடைய நிர்வாகத்திடம் தலைவர்களிடம் நான் தெரிவித்து அப்படியான ஒரு தீர்மானம் எங்களுக்கு அவசியம் என்பதை எங்களுடைய நிர்வாகத்திடத்தை தெரிவித்து எதிர்காலத்தில் நாம் ஒற்றுமையாகவும் தேர்தலிலும் ஒன்றுபட்டு செயலாற்ற வேண்டும் என்பதை நான் விரும்பியிருப்பதையும் அவர்களிடம் நான் தெரிவித்திருந்தேன். ஆனபடியால் தமிழரசு கட்சியினுடைய நிர்வாகிகளிடத்திலே நான் இந்த பிரேரணையை நான் ஏற்கனவே முன்னுக்கு வைத்திருக்கின்றேன் என்றாலும் மீண்டும் இந்த நிகழ்ச்சிக்கு பிறகு எதிர்வரும் பாராளுமன்ற தேர்தலில் நாம் ஒற்றுமையான அடிப்படையில் ஏற்கனவே தமிழ் தேசிய கூட்டமைப்பாக செயல்பட்ட கட்சிகளையும் அதற்கு அப்பால் பல்கலைக்கழக மாணவர்கள் உட்பட்ட அனைத்து கட்சியினரையும் அழைத்து பேசி நாங்கள் ஒன்றாக எதிர்காலத்தில் இனத்தின் விடுதலைக்காக செயல்பட வேண்டும் என்பதையும் வருகின்ற தேர்தலிலும் நாம் ஒன்றாக செயல்பட்டு வெற்றியடைய வேண்டும் என்பதையும் குறிப்பிட வேண்டும் என்று விரும்புவதை என்னுடைய கட்சியினுடைய நிர்வாகிகளிடத்திலே தலைவர்களிடத்திலே தெரிவித்து அந்த தீர்மானத்தை நிறைவேற்ற நான் அனைத்து முயற்சிகளையும் எடுப்பேன் என்று அந்த மக்களிடத்திலே நான் தெரிவித்திருக்கின்றேன். அதை நாங்கள் செயல்படுத்த வேண்டும். அது எங்களுடைய மக்களுடைய விருப்பம். அதை நான் நிறைவேற்றுவதற்கு முயற்சிக்கின்றேன் என்பதை என்னுடைய கட்சியினுடன் பேசி ஒரு சிறந்த முடிவை நாங்கள் எடுப்போம். அந்த முயற்சியை நான் இன்றே ஏனைய கட்சி தலைவர்களோடும் ஏனைய மாணவ சமூகத்திடத்திடமும் நான் பேச்சு நடத்த வேண்டும் என்று விரும்பி இருக்கின்றேன். அதற்குரிய நடவடிக்கைகளை நான் எடுப்பேன் என்பதை குறிப்பிட விரும்புகின்றேன். இன்னும் ஒரு வார்த்தையை நான் வற்புறுத்த விரும்புகிறேன். இவ்வாறு ஒற்றுமைப்படுகின்ற நாங்கள் முன்பு போல தமிழ் தேசிய கூட்டமைப்பாக நாங்கள் ஒன்றிணைந்து செயல்படுவோம் என்ற எண்ணத்தோடு இந்த செயலிலே நான் ஈடுபடுவேன் என்பதை கூற விரும்புகின்றேன். நான் அதை பற்றி இன்னும் தீர்மானிக்கவில்லை. பொருத்தமானவர்கள் அந்த தேர்தலிலே போட்டியிடுவதற்கு வேண்டிய ஒழுங்குகளை செய்வோம். நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்னர் கட்சியினுடைய தலைமைத்துவம் கட்சியின் தலைமைத்துவத்திற்கான தேர்தல் நடைபெறுமா? இல்லை, இப்போ நாங்கள் தமிழ் தேசிய கூட்டமைப்பாக எதிர்காலத்திலே வருகின்ற தேர்தலிலே ஒன்றுபட்டு இயங்க வேண்டும் என்று நாங்கள் யோசித்திருக்கின்றோம். அதை எங்களுடைய கட்சியை அதை தீர்மானிக்கும். அவ்வாறு தமிழ் தேசிய கூட்டமைப்பாக செயல்படுகின்றவர்கள் நாங்கள் கூடி எவ்வாறு தேர்தலில் ஈடுபடுவது, யார் யார் ஈடுபடுவது என்பவைகளை நாங்கள் அப்பொழுது தீர்மானிப்போம். தேர்தலுக்கு முன்னர் தமிழரசு கட்சியினுடைய தலைமை பிரச்சனை முடிவு கொண்டு வரப்படும். தேர்தலுக்கு முன்னர் தமிழரசு கட்சியினுடைய தலைமை பிரச்சனை முடிவு கொண்டு வரப்படும். ஆமாம், அதை நாங்கள் நிச்சயமாக ஒற்றுமையாக எல்லா பிரச்சனைகளையும் கையாளுவோம். முதலாவது இந்த இனத்தினுடைய விடுதலை, தேசத்தினுடைய விடுதலை, அதற்கான முயற்சிகளில் இது ஒரு கட்சி ஒற்றுமையாகவும் ஒன்றுபட்டும் செயல்படுகின்ற நிகழ்ச்சியை நாங்கள் வெற்றியாக நாங்கள் தீர்மானித்து இந்த இலக்கை அடைவோம் என்று நான் நம்புகின்றேன்.